அடுத்ததாக பார்க்க போகிற டீம் குஜராத் ஜெயண்ட்ஸ். ஸோ இவங்க பார்த்தோன்னா வெறும் ரெண்டு பிளேயர்ஸ் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. முதல் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆஷ்லி கார்ட்னரை 3.5 கோடிக்கும், அடுத்ததாக பெத் மூனியை 2.5 கோடிக்கும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பிளேயர்ஸோட ரிட்டென்ஷனில் எந்த டவுட்டுமே கிடையாது, எக்ஸ்ட்ராடனரியான பிளேயர்ஸ். ஆனால் நிறைய முக்கியமான பிளேயர்ஸை வந்து இவங்க ரீட்டைன் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக இவங்க இந்த ரிட்டென்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 6 கோடியை செலவு பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 9 கோடியோட இவங்க மெகா ஆக்ஷனுக்கு வந்து வருவாங்க. ஸோ நிறைய பிக் நேம்ஸ் வந்து எடுக்க முடியும். ஆக்ஷனில் நிறைய அவைலபிள் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இவங்க 2 பிளேயர் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால இவங்களுக்கு 3 ஆர்டிஎம் கார்டு வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் லாரா ஓல்வார்ட், போபி லிச்ஃபீல்ட், அர்லின் தியோல், அதே மாதிரி டியாண்ட்ரா டாட்டன், இந்த மாதிரி முக்கியமான பிக் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஆக்ஷனில் ஒரு புது டீமை கட்டமைக்கிற முயற்சியில் வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.